எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கேட்டு வர்றீங்க. இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்கா? பிரயோஜனமா இருந்தா நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது போல நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த வார்த்தைகளை கேட்கறது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கடைபிடிங்க. யாரும் சபைக்கு நீங்க போகாம இருந்தீங்கன்னா, போக முடியாத சூழ்நிலைகள்ல இருப்பீர்களானால் எங்களுடைய ஆன்லைன் பிரேயர்ல நீங்க கலந்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்க அந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க, மெசேஜ் போடுங்க. கலந்து கொள்ள விரும்பினா போடுங்க. உங்களுக்கு லிங்க் என்ன செய்வோம், நாங்க ஷேர் பண்ணுவோம். நீங்க தொடர்ந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம சீக்கிரமா ஆண்டோடைய வருகையில நம்ம என்ன செய்யணும், உள்ள பிரவேசிக்கணும். சரி, இன்றைக்கு நம்ம என்ன பிரசங்க நம்ம கேட்க போறோம், என்ன வார்த்தையை கேட்க போறோம்னா, 2 காரியத்தை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். ஒன்று, உங்களுடைய இருதயம் எதை சார்ந்திருக்கு? உங்களுடைய இருதயம் எதை சார்ந்திருக்கு? ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையா, இல்ல பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையா? நீங்க அதைத்தான் இன்னைக்கு நீங்க தியானிக்க போறீங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய இரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளைகள், இன்னைக்கு உங்களுடைய பொக்கிஷங்களும் சரி, உங்களுடைய இருதயங்களும் எதை சார்ந்திருக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கு மத்தேயு 6:19 இயேசு சொல்றாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே கொலைசியர் 3:1 நம்ம பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இந்த வசனம் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி புதிய புதிய சத்தியங்களை கேட்கிறோம். ஆனா கடைபிடிக்கிறதுல தான் கோட்டை வரும். கடைபிடிக்கிறதுல நம்ம என்ன செய்யறோம், தவறு செய்கிறோம். இன்றைக்கு நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல உங்க இருதயம் என்ன இருக்கு, சார்ந்திருக்கா? பரலோகத்துக்கு மேல உங்க இருதயம் சார்ந்திருக்கா? என்ன பாஸ்டர், நாங்க ரட்சிக்கப்பட்டதே பரலோகத்துக்கு போறது தானே, அப்புறம் நீங்க எங்கள்கிட்ட கேக்குறீங்க பூமிக்குரியதா பரலோகத்துக்குரியதான்னு? நீங்க நடக்கிற விதங்கள், நீங்க செயல்படுற காரியத்தை வச்சுதான் நீங்க எதை சார்ந்து இருக்கிறீங்கன்றத ஆண்டவர் மாத்திரமல்ல, ஆவியானவர் டிசைட் பண்ணுவார். இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சார்ந்து இருக்கிறான் அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற முதல் காரியம் என்ன இருக்குன்னா, பணம், பெயர், புகழ், இந்த இடத்துல சொத்து. அது போல இன்னைக்கு உலகத்துல சேர்க்கத்தான் விரும்புவானே ஒழிய அவனுக்கு பரலோகத்தை குறிச்ச உணர்வு இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்துமாக்கள் மரிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய இருதயம் உலகத்துக்கு ஒத்து சார்ந்திருக்கிறதால். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரசங்கி 5:10 சொல்லுது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பிரிக்கினால் திருப்தி அடைவதும் இல்லை, இதுவும் மாயையே. இன்னைக்கு நீங்க உலகத்துல சொத்து சுகம் அது போல அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத கர்த்தர் விரும்புறார். ஆனா நீங்க அதை சொத்தா சேர்த்து வச்சு உங்க பிள்ளைகளுக்கு மேல, அதுக்கு மேலேயே உங்க பெரிய போது பாருங்க, அதை கர்த்தர் வெறுக்கிறார். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆசீர்வாதமா இருக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி நான் சொல்லல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாருன்னு தான் சொல்றாரு. ஆனா நீ அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து அதை நீயும் அனுபவிக்க முடியாம, தேவனோடையும் சேர முடியாம இருந்து கடைசியில நரகத்துக்கு போறதை விட, நீ ஆண்டுடைய சமூகத்துல மேலானதை தேடும் பொழுது இதெல்லாம் உனக்கு தேடி வரும். ஏன்னா பிரசங்கி 5:11 சொல்லுது, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள், அதை உடையவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே என்று அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஒரு வீடு நமக்கு வேணும், ஒரு வாகனம் நமக்கு வேணும், ஒரு உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வேணும். அதே நமக்கு என்னதாயிடக்கூடாது, ஆடம்பரமா ஆயிடக்கூடாது. அதுவே எனக்கு கண்ணி ஆயிடக்கூடாது தேவ சமூகத்திலையும் பரலோகத்துக்கு போறதுக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏன்னா அதுதான் உங்களுக்கு கேடு உண்டாக்குது. நீங்க இன்னைக்கு அளவுக்கு மீறி சேர்க்கிறீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை, சொத்து சுகம் பொருள், இந்த உலகத்துல இந்த மனுஷங்க மேன்மைப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு முதல் கண்ணியே. ஏன்னா பிரசங்கி 5:13 சொல்லுது, சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறதா. சங்கீதம் 49:16, ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. 49:17, அவன் மரிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. சங்கீதத்துல அழகா கர்த்தர் எழுதுறாரு. இன்னைக்கு நம்முடைய இருதயம் பரலோகத்தை சார்ந்திருக்கா, உலகத்தை சார்ந்திருக்கா?
பரலோகத்தை சார்ந்திருந்தா நீ கர்த்தரைத்தான் எந்நேரமும் நோக்கி கொண்டிருப்ப, அவருடைய சித்தத்துக்கு காத்திருப்ப, அவருடைய விருப்பத்தை இந்த பூமியில செயல்படுத்துவ. ஆனா பூமிக்குரியது இருந்தா பரலோகத்துல இல்ல. நல்லா கவனிங்க, உன்னால அவர்கிட்ட கூட திரும்ப முடியாது. ஏன்னா இந்த இருதயம் உலக ஆசீர்வாதத்துல மறிச்சிடும். அதான் மத்தேயு 6:20 சொல்றாரு, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இன்னைக்கு பரலோகத்துல எப்படி பாச பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது? பூமியிலன்னா காரு வாங்கலாம், வீடு வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நாடு நாடா போகலாம், அது போல ஒரு உயர்ந்த பதவி எல்லா இடத்துக்கும் போகலாம். பரலோகத்துல எப்படி? அதைத்தான் லூக்கா 12:33 சொல்லுது, உங்களுக்கு உள்ளதை தரித்திரதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க. அப்படின்னா உங்களுக்கு அநேக கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா, திக்கற்ற பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள், விதவைகள், அது போல ஊழியத்தை கட்ட, ராஜ்யத்தை கட்ட, தேவ சமூகத்துல காத்திருக்க உங்களை விட்டு கொடுங்க. நீங்க இங்க செய்ய எல்லாம் பரலோகத்துல சேர்த்து வைக்கப்படுது. அதைத்தான் அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா 1 தீமோத்தேயு அழகா சொல்றாரு 6:17, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறவதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த உலகத்துல இல்லப்பா, நீ பரலோகத்துல வை. இது அழிஞ்சு போயிரும் அங்க சொல்றாரு. இதனாலதான் பவுல் 2 கொரிந்தியர் 5 சொல்றாரு, நான் பூமிக்குரிய கூடாரத்துல இருந்தாலும் பரலோகத்துல நான் என்ன செய்யறேன், இருக்க விரும்புறேன். தேவ சமூகத்துல நடக்க விரும்புறேன். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறேன். அவர் அழகா சொல்றாரு பாருங்க. அதனால நீங்க இன்னைக்கு எதை சார்ந்து இருக்கிறீங்க, எந்த காரியத்தை விரும்புறீங்க, தேவனோட எப்படி நடக்க விரும்புறீங்க, தேவனோட எப்படி உறவாட விரும்புறீங்க, இன்னைக்கு நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையா, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையா? இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தது எது தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்முடைய முற்பிதாக்கள் சுதந்திரிச்சது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆனா நாம இன்னைக்கு எதை விரும்புறோம்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் விரும்புறோமே ஒழிய பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம விரும்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு கண்களால பார்க்காததால அதை குறிச்ச நாட்டமே கிடையாது, விசுவாசம் நமக்குள்ள இல்ல. ஆனா பூமிக்குரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு நல்லா உழைக்க பாருங்க, கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அதை சேர்த்து வைக்க, அதை நமக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அழிஞ்சு போற பொருட்களுக்கு நம்முடைய ஆத்துமாக்களை பிசாசு என்ன செய்யறான், கொண்டு போறான். ஏன்னா இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க லூக்கா 4 படிக்கலாம். அதனாலதான் அவன் உங்களையும் இந்த ஆசீர்வாதத்துல கரப்படுத்த விரும்புறான். அதனால நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விரும்புங்க, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேட வாங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க மேலான கண்ணோட்டத்தோட பூமிக்குரியவைகளை அல்லாமல் மேலானதை நீங்க தேட பிரயாசப்படும் பொழுது, உங்க இருதயத்தை பரலோக பக்கமாய் நீங்க என்ன செய்யும் பொழுது, திருப்பும் பொழுது, உங்க ஆத்மாவை அவர் பக்கமாய் திருப்பும் பொழுது, கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பெரியதா இருக்கும். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துறது பெரியதா இருக்கும். பூமியில நீங்க பேர் பெற்ற பிள்ளைகளா இருப்பீங்க. அதனால ஆவிக்குரியதை நீங்க தேடுங்க, ஆவியானவரோடு நடக்க விரும்புங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். இதுல ஏதாவது கேள்விகள், டவுட் இருந்தா நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் ஆழமா கற்றுக்கொள்ள விரும்பினா. ஏன்னா அநேக பிள்ளைகள் பாக்குறீங்க, எல்லாரும் சத்தியத்தை அறிஞ்சுதான் பாக்குறீங்கன்றது கிடையாது. நானும் இன்னும் கற்றுக்கொண்டுட்டு தான் இருக்கிறேன். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா வேதத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் படிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமா படிப்பாங்க. ஆனால் ஆவியானுடைய சித்தத்தை செய்ய விரும்புற பிள்ளைகள் பூமியை வெறுத்து பரலோகத்தை பற்றி கொள்ளுவாங்க. இந்த பூமி வாடகை வீட்டுல இருந்தாலும் ஆவியானோட நடக்க விரும்புவாங்க. அதனால இன்னைக்கு பலவிதமான உபதேசங்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போறதை விட உன்னை இந்த உலகத்துல சிறை பிடிக்கிற பிரசங்கங்கள் தான் நிறைய இருக்கு. அதான் பொருட்கள் பாருங்க, உலகத்தை சேர்த்து வை பாருங்க, அது நிறைய இருக்கு. ஆனா நீங்க ஆவியில இருந்தா நிதானிச்சு கடைப்பிடிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். தொடர்ந்து இந்த பிரேயரை பார்க்கறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.